ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படுற கால் வீக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கால் வீக்கம் எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த கால் வீங்கினோடனே நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த கால் வீக்கத்துக்கு என்ன ரீசனே தெரியாமல் இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம ரொம்ப நம்மளே நம்ம குழப்பிப்போம். ஸோ அந்த வரிஸ் எல்லாம் வேணாம். அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ரீசன் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பொதுவாக 3rd ட்ரைமஸ்டரில் உங்கள் கால் அதிகமாக வீங்கிடும். அதை பார்த்தாவே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அது என்ன செஞ்சால் அந்த வீக்கம் சரியாகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரியாமல் ஒரு சிலர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப அதுவும் 3rd ட்ரைமஸ்டரில் ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கால் வீக்கம் தான். இது ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபியோட வெயிட் அதிகமாகும். ஃபஸ்ட்டு 2 ட்ரைமஸ்டரில் பார்த்திங்கன்னா பேபியோட வெயிட் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். 2nd ட்ரைமஸ்டரில் கிட்டத்தட்ட 1.5 கிலோ, அப்படி 3rd ட்ரைமஸ்டரில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அப்படிங்கிற மாதிரி போகும். அப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆக உடம்புல பார்த்திங்கன்னா நீரில் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி சேர்ந்துச்சுனாவே உங்களுக்கு அது காலில் கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டுரும். இதனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நடக்கவே முடியாது. அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிறையா நம்ம ப்ரெக்னென்சின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நம்ம பாடியில் இந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் இது, சரிங்களா? முக்கியமாக 3rd ட்ரைமஸ்டர் கிட்ட வந்துருச்சுனாவே உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணியை தேக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா பொதுவாக நைட்டு இல்லாட்டி இப்போ சம்மர் டைமில் 3rd ட்ரைமஸ்டர் வருது அப்படின்னா அப்போ உங்களோட பாடி அதிகப்படியான தண்ணியை தேக்க ஆரம்பிச்சிருக்கும். இதே லேசாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதே உங்களுக்கு நைட்டில் ஸ்வெல்லிங் ஆகிட்டு காலையில் எழுந்திரிச்சு நடக்கும்போது சரியாயிடுது, இல்லை காலையில் நடக்கும்போது அப்படி இருக்குது, இப்போ நைட்டில் தூங்கும்போது சரியாயிடுது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இது நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்வெல்லிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். இதை ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீக்கம் உங்களுக்கு கை கால் எல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் உடம்புல அதிகப்படியான தண்ணி சேர்க்கறதுக்கு முக்கிய ரீசன் உங்கள் உடம்புல உப்பு ஜாஸ்தியாகிறது தான். ஸோ நீங்கள் அதிகமான உப்பு இருக்கிற பொருட்களை எடுத்துக்கும்போது இது கண்டிப்பாக உங்கள் உடம்புல தண்ணியை அதிகம் பண்ணிட்டுரும். ஏன்னா உப்புங்கிறதே உப்பு அவங்க உடம்புல இருந்துச்சுன்னா அதிகப்படியான தண்ணியை அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றத நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உப்பு இருக்கிற பொருட்கள், முக்கியமாக சிப்ஸு, ஊறுகாய், இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மெரி, ஆர்கானோ போன்ற அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற இதை சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் சோடியம்னாவே தெரியும் நமக்கு உப்பு. ஸோ அதை சரி செய்யணும் அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டாவே இது உங்களுக்கு தானாக சரியாயிடும். இது உங்கள் இந்த மாதிரி பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல அதிகப்படியான தண்ணி தேங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், கீரை, பீன்ஸு, யோகட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீனில் பார்த்திங்கன்னா சால்மன் மீன், அது எடுத்துக்கலாம். அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. இந்த டீ காஃபி நீங்கள் ஒரு
ஒரு சிலர் ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஆனால் அதிகப்படியான ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டீ அல்லது ஒரு காஃபி அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அதே மீறி நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கால் வீக்கம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த கேஃபீன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட கேஃபீன் அதிகமாக எடுத்துக்கும்போது உடம்புல இருக்க நீர்ச்சத்தை அது வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி வெளியேற்றும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இல்லை உடம்புக்கு நீர் வேணும் நீர் வேணும்னு சொல்லி நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து காலில் தான் அதிகப்படியான ஸ்டோர் ஆகிடும். அப்போ அது உங்களுக்கு கால் வீக்கம் வந்துடும். அதனால் வந்து இந்த கேஃபீனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக கால் வீக்கம் வந்துருச்சுனாவே டீ காஃபியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த புதினா டீ, கொத்தமல்லி டீ இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக அது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து குடிக்கணும். ஏன்னா வந்து அது தண்ணி வந்து நம்ம உடம்புல கம்மியாகும்போது பேபிஸ்க்கும் நமக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு உடம்பு மூளைக்கு சிக்னல் போச்சுன்னா மூளை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரீசனுக்காகத்தான் நீங்கள் வந்து தண்ணியை வந்து நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்புல வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும்போது பாடி வந்து ஓகே நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, ஸோ அதை நம்ம எக்ஸஸாக ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத தோணுச்சுனாவே அதை ஸ்டோர் பண்ணலங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தண்ணியை வந்து தேக்க வைக்கலைன்னா உங்களுக்கு கால் வீக்கம் வராது. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி கால் வீங்கிருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹைட்டாக வச்சுக்கணும். அதாவது வந்து நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு தகாணி வச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு இன்னொரு சேர் மேலே நீங்கள் வந்து நீங்கள் காலை வந்து நீட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கண்டிப்பாக நிற்கக்கூடாது. நீங்கள் குக்கிங்கே பண்ணுறீங்கனாலும் பக்கத்தில் ஒரு சேர் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு செய்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி நின்று நீங்கள் வந்து உட்காந்து வேலை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் கால் வீக்கம் குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மசாஜ் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் காலில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா வந்து உங்களுடைய பாடியோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தேங்கி இருக்க தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை வச்சு அந்த சுடு தண்ணியில் வந்து ஒத்தனம் கொடுத்துட்டு தூங்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கால் வீக்கத்தையும் குறைக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல தூக்கமும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கால் வீக்கம் ஏன் வருது, ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருந்தாவோ இல்லை வந்து இந்த கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சாவோ மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.